அதாவது உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் நேற்று ஸ்ரீவைகுண்டத்தைச் சேர்ந்த ராஜா என்பவரும் இன்று காடிக்கொம்பு அகரம் கிராமத்தைச் சேர்ந்த ஜேசுமணி என்பவரும் இருவரும் தனித்தனியாக வழக்குகள் தொடர்ந்திருந்தார்கள். இவர்கள் அவர்களது ஊர்களில் அவர்களது சொந்த கிராமங்களில் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு அனுமதி கேட்டு வழக்குகளை தொடர்ந்திருந்தார்கள். அந்த வழக்குகளை விசாரித்த நீதிபதிகள் திடீரென ஒரு அதிரடி கருத்தினை தெரிவித்திருக்கிறார்கள். என்ன தெரிவித்திருக்கிறார்கள் என்றால், 2018ஆம் ஆண்டில் தற்பொழுது வரை நடைபெற்று வந்த நடைபெற்ற ஜல்லிக்கட்டுகள் அனைத்தும் சட்ட விரோதமாக நடைபெற்றுள்ளது என்று கருதலாம் என கூறியிருக்கிறார்கள். இது எதன் அடிப்படையில் கூறியிருக்கிறார்கள் என்றால், நேற்று இந்த வழக்கு வந்தபோது அரசு வழக்கறிஞரிடம் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது, அந்த அரசாணையை நாளை கொண்டு வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பியுங்கள் என கூறியிருந்தார். இன்று அதேபோல் அரசு வழக்கறிஞர் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான அரசாணையை கொண்டு வந்து நீதிபதியிடம் சமர்ப்பித்தார். அதை பார்த்த நீதிபதி பாரதிதாசன், உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் நீதிபதி பாரதிதாசன் அந்த அரசாணையை படித்துவிட்டு என்ன கூறுகிறார் என்றால், இந்த அரசாணையில் 354 இடங்களில் 2017ஆம் ஆண்டு மட்டும் ஜல்லிக்கட்டு நடத்தலாம் என்றுதான் வார்த்தைகள் உள்ளது. 2018ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான அனுமதியோ அதற்கான எந்த விதியோ அந்த அரசாணையில் இல்லை. ஆகவே அரசாணை இல்லாமல் 2018ஆம் ஆண்டு அரசு நடத்தியுள்ள இந்த ஜல்லிக்கட்டுகள் அனைத்தும் சட்டவிரோதமாக நடைபெற்றதாக கருதலாம் என ஒரு கருத்தை தெரிவித்தார். மேலும் இந்த வழக்கு, அதாவது இந்த மூல வழக்கு என்னவென்றால், ஸ்ரீவைகுண்டத்தைச் சேர்ந்த ராஜா என்பவரும் தாடிக்கொம்பை சேர்ந்த ஜேசுமணி என்பவரும் என்ன கேட்டிருக்கிறார்கள், தங்களது ஊரில் ஸ்ரீவைகுண்டத்தைச் சேர்ந்த ராஜா என்பவர் கூறியிருந்த மனுவில் தங்களது ஊரில், அதாவது ஸ்ரீவைகுண்டத்தில் பட்டா நிலத்தில் பிப்ரவரி 25ஆம் தேதி ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி கேட்டு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோரிடம் மனு கொடுத்திருக்கிறோம். ஆனால் அதற்கு எந்த நடவடிக்கையும் இல்லை, எந்த பதிலும் இல்லை. ஆகவே ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு எங்களுக்கு அனுமதி தேவை என வழக்கில் கூறியிருக்கிறார் ஸ்ரீவைகுண்டத்தை சேர்ந்த ராஜா. அதே போல்தான் திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கும்பை சேர்ந்த ஜேசுமணி என்பவரும் தங்களது ஊரில் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு அனுமதி தேவை என கோரியிருந்தார்கள். இந்த வழக்காக இன்று வந்தபோதுதான் இந்த நீதிபதி பாரதிதாசன் அவர்கள் இந்த அதிரடி கருத்தை தெரிவித்துவிட்டு மேலும் அரசு வழக்கறிஞர் உரிய விளக்கத்தை தமிழக அரசிடம் பெற்று நாளை அதற்கான பதிலை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும், அளிக்க வேண்டும் என கோரியிருக்கிறார். ஆகவே இந்த வழக்கு நாளை வரும் பொழுது தமிழக அரசு உரிய பதிலை அளிக்க வேண்டும். வழங்கியமைக்கு நன்றி மாரிசாமி.